ரெட்ரோ திரைப்படத்தை சூர்யா ரசிகர்களே எதிர் விமர்சனம் தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் சூர்யாவே இதில் பிடிக்காமல் தான் நடித்ததாக கூறப்படுகிறது. சூர்யா ரெட்ரோவில் பிடிக்காமல் நடித்ததாக கூறப்படுவது ஏன்? ஷூட்டிங்கில் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியான ரெட்ரோ படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், கருணாகரன் உட்பட பலர் நடித்திருந்தனர். ஓடிடியை கணக்கில் சேர்க்காமல் சூர்யா நடித்த படங்களில் கடைசியாக அவருக்கு வெற்றி படம் வந்து 11 வருடங்கள் ஆகிறது. திரையரங்குகளில் அவருக்கு வெளியான சிங்கம் 2 படம்தான் கடைசியாக அவருக்கு வெற்றியை தந்தது. இதன் பிறகு வெளியான மாசு, தானா சேர்ந்த கூட்டம், NGK, காப்பான், எதற்கும் துணிந்தவன் ஆகிய படங்கள் அட்டர் ஃபிளாப் என்றே சொல்ல வேண்டும். இதனால் ரெட்ரோ மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மலை போல் இருந்தது. இதற்கிடையில் ட்ரைலர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய சிவகுமார், தமிழ் சினிமாவில் உடம்பை வருத்திக் கொண்டு 6 பேக் வைத்த நடிகர் யார் இருக்கிறார்? சூர்யாவுக்கு முன்னரே அதை செய்தவர் யார்? அவருக்கு பின்னால் செய்தவர் யார்? கார்த்திக் செய்திருக்கிறாரா? ஆனால் அப்படி உடலை போட்டு வருத்திக் கொள்வது தவறு என்று அவரை டாக்டர் எச்சரிக்கை செய்தார் என்று பேசியிருந்தார். சிவகுமாரின் இந்த பேச்சை பார்த்த தனுஷ், விக்ரம், சூரி உள்ளிட்டோரின் ரசிகர்கள் எல்லாம் சூர்யா மட்டும்தான் 6 பேக் வைத்திருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் என்றும், இப்படி ஓவர் பில்டப் செய்தால் படம் கண்டிப்பாக ஃபிளாப் ஆகிவிடும் எனவும் விமர்சித்து வந்தனர். இதனால் இப்படமும் ஃபிளாப் லிஸ்டில் இணைந்து விடுமோ என்ற பயத்தில் சூர்யா ரசிகர்கள் இருக்க இந்த படம் மே 1ஆம் தேதி தியேட்டரில் வெளியானது. வெளியான முதல் நாள் வசூல் மிக சிறப்பாக இருந்த போதிலும் கார்த்திக் சுப்புராஜின் அறந்த பழசான திரைக்கதையால் 2ஆம் நாளை வசூல் டல்லடித்து சூர்யாவின் ஃபிளாப் படங்களின் லிஸ்டில் சேர்ந்து கொண்டது. இதனால் சூர்யா ஏன் இது போன்ற கதைகளை தேர்ந்தெடுக்கிறார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களே முன்வைக்க தொடங்கினர். ஆனால் ரெட்ரோ ஷூட்டிங்கின் போது நடிகர் சூர்யாவுக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல் இந்த படத்தில் நடிக்க விருப்பமில்லை என கூறப்படுகிறது. அதாவது இப்படத்தில் ஷூட்டிங் தொடங்கிய முதல் சில நாட்களிலேயே இக்கதையும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் நடவடிக்கையும் சூர்யாவிற்கு பிடிக்காமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் இப்படத்தில் நடிப்பதை கைவிடும் அளவிற்கு அவர் யோசித்ததாகவும், ஆனால் அவரை சுற்றியிருந்தவர்கள் ஏற்கனவே பாலாவையும் சுகுடா குங்குராவையும் கழற்றிவிட்டதில் உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கு என்று எச்சரிக்க இவரும் மீண்டும் ஒரு சர்ச்சை வேண்டாம்பா என நினைத்து வேண்டாவிருப்பாக ரெட்ரோ பட ஷூட்டிங்கை முடித்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது.